அன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல நான் அப்பா அம்மா எல்லாம் இருக்கும்போது வானத்துல இருந்து ஏதோ நெருப்பு துண்டு மாதிரி வீட்டுக்கிட்ட வந்து விழுந்துச்சு. அம்மாவும் அப்பாவும் போர் போர்னு கத்திக்கிட்டே என்னை வீட்டுக்கு வெளில கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பா அங்க ஒரு நெருப்பு குண்டு எங்க அப்பா கால் மேல வந்து பட்டு எங்க அப்பா கால் செதஞ்சு போயிடுச்சு. ஒரே ரத்தம். எங்க அம்மா பதறிக்கொண்டு அவங்க சேலையை கிழிச்சு அப்பாவோட காலுக்கு கட்டு போட்டாங்க. அப்போ அந்த வழியில ஒரு 5 பேர் இரும்பு தொப்பி போட்டுக்கிட்டு பெரிய துப்பாக்கியோட வந்தாங்க. ஊர்ல எல்லாரும் எங்க அம்மாவை ரொம்ப அழகான மனுஷன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனா அந்த 5 பேரும் எங்க அம்மாவோட அழக தப்பான இடத்துல பார்த்தாங்க. அது தட்டி கேட்க போன எங்க அப்பாவை சுட்டுட்டாங்க. அப்புறம் எங்க அம்மாவை வீட்டுக்குள்ள தர 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 எடுத்துட்டு போய் நான் பொடிய தானே கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அவங்க வீசினேன். அதுல ஒருத்தன் என் பொடிய பிடிச்சு தரத எடுத்துட்டு போய் தூக்கி போட்டான். அங்கேயே பயங்கிட்டேன். எழுந்து பார்க்கும்போது எங்க அம்மா அந்த அழகெல்லாம் போய் தலைவரி கோலமா நின்னாங்க. எங்க அம்மாவோட ஒரு மடியில இறந்து போன எங்க அப்பா இன்னொரு மடியில அழுதுகிட்டேன் நான். ஆனா எங்க அம்மா கொஞ்சம் கூட அழல. அப்ப சொன்னாங்க, நீ அழக்கூடாதுரா, நீ வீட்டுக்கு ஒரே பையன், நீ இனிமேதான் தைரியமா இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அப்பத்துல இருந்து எதை பார்த்தாலும் பயம், யார பார்த்தாலும் பயம். இப்ப கூட நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லணும்னு சொன்னீங்க. ஆனா நான் சாரி டாக்டர்.